நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கூட சண்டை சண்டை சண்டை, பிரச்சனை 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 அப்படின்னு இருக்கீங்களா? யாரை பார்த்தாலும் சண்டை போடுறது. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட உடனே கோவம் சுருன்னு ஏறுது. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நடந்துகிட்டு இருக்குதா உங்க வாழ்க்கையில? நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய நேரம் நம்ம சத்ரு நமக்கு முன்னாடி அப்படிதான் வருவான். நம்மளை சீரிப்பாயிர சிங்கத்தை போல வருவான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ எது கூட எதிர்த்து நிற்க கூடாது. தீமை, அவன் செய்யறது தீமை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி நான் தட்டி கேட்காம இருக்கிறது? அவன் எப்படி என்னை பேசலாம்? அவன் எப்படி எனக்கு அந்த பேர் வைக்கலாம்? அவன் எப்படி என்னை பத்தி இப்படி சொல்லலாம்? தீமைன்னு தெரிஞ்சதுன்னா நேதியா நில்லுங்க. அதுக்கு எதிர்த்து நிக்காதீங்க. எதிர்த்து நிக்கிறதுனால பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பிரச்சனை பெருசாகுமே தவிர முடியாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா உன்னை ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தையும் காட்டு. அது அடிமையா இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கணத்துல அறையிறதுக்கு அவனுக்கு ரூல்ஸ் இருக்கு. அவன் அடிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா ரெண்டாவது அடி அடிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது, உரிமையாளனுக்கு, முதலாளிக்கு. ஆனா அவர் சொல்ற ரெண்டாவது கணத்தையும் காட்டுனா அவன் என்னெல்லாம் செய்ய வருவானோ நல்லா செஞ்சு விட்டு கொடுத்துரு. நீ அவங்கள எதிர்த்து நிக்காத. தானியேலை பாருங்க, அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான்னு தெரிஞ்சு அவனை சிங்கக்கபிக்குள்ள போடுறதுக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். தானியேல் எதிர்த்து நிக்கல. தீமை அவனுக்கு தெரியும். எதிர்த்து நிக்கல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி என்னென்ன காரியங்களை செஞ்சுதாலும் சரி, உங்க கண்ணுக்கு எதிரையே தீங்கான காரியத்தை செஞ்சுதாலும் சரி, கண்டும் காணாமல் போல் அமைதியாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி எனக்கு ரத்தம் கொதிக்குது, அவங்க செய்யற தீமையை நான் பார்த்துட்டேன், அவங்க பேசுனதுக்கு தீமையா தெரியுது. எதிர்த்து நிக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எதிர்த்து நிற்காத. தீமையோடு எதிர்த்து நின்னா உன் தலையிலேயே நீ மண்ணை மாதிரி போட்டுக்கிறது மாதிரி, உன்னை நீயே அவமானப்படுத்துற மாதிரி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க தான் அசிங்கம் பிடிச்சவங்க மாதிரி தெரிவிங்க, நீங்க தான் தப்பு பண்ணவங்க மாதிரி தெரிவிங்க. ஆனா அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டேன். என்னை பத்தி என்ன பேர் சொன்னாலும் நான் அமைதியாக இருந்து அதை கவனித்து கொண்டிருப்பேன், கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று. நீங்க அமைதியாக இருக்கும் பொழுது எவன் நம்மளை தீமையோடு பேசினானோ, தீமையான காரியங்களை செய்தானோ, அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்து அதை கடைபிடியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.